சிகப்பரிசி வச்சு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு சிகப்பரிசி எடுத்து சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு காட்டன் துணியில போட்டு ஃபேன் காத்து கடியில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அரிசியோட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோட்ல வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கும் போது நல்லா கொரகொரப்பாக வரும். ஹெவி பாட்டம் பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க. 1 கப் ரைஸ்க்கு 5 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது ரெடி பண்ணி வச்சிருக்கிற அரிசி பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி 15 நிமிஷத்துக்கு ஃபுல் சிம் ஃப்ளேம்ல வச்சு அரிசியை நல்லா வேக விடுங்க. 1/4 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துட்டு கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் கொடுங்க. அரை முடி தேங்காயை துருவி எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்துல இது நல்லா ஆறி கட்டி ஆயிரும். கையில உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சமா நெய் தடவிட்டு பால் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் துருவல்ல நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிகப்பரிசி வச்சு நல்லா டேஸ்டியா ஹெல்தியா ஒரு உருண்டை ரெசிபியை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா லைக் பண்ணுவாங்க. ரீல்ஸை மறக்காம சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.